வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் 4.7 ரேட்டிங் வாங்கின ஒரு நல்ல கேமர்ஸ்க்கான சீரிஸ். உங்களுக்கு ஸ்குவிட் கேம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸும் பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸில் மொத்தமாக 3 சீசன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசன் 1ல் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். சீரீஸோட பேர் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் ஆரிசு. ஆரிசு வந்து ஒரு தீவிரமான கேமராக இருக்கார். அவர் கேம் விளாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இவர் விளையாடிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல, நம்ம அம்மா இறந்ததுக்கப்புறம் நம்ம லைஃபே மாறிடுச்சு, நீ ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல, நீ ஏன் எப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது மனுஷன் டென்ஷன் ஆகி கிளம்பி போயிடுறாரு. கீழே போகும்போது அவங்க அப்பாவும் கூட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, நீ ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ல, ஏன் இப்படியே இருக்க, நீ இப்படியே இருந்தனா அவங்க அண்ணன் லைஃப்பில் நீ தலையிடாத, உங்கள் அண்ணன் பிஸ்னஸில் நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் டென்ஷன் பண்ணார். டென்ஷனான மனுஷன் வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. சேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் அவரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் ஃப்ரெண்டோட பேர் கருபே. கருபே வந்து ஒரு பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையாக ஆகுதுங்க. அவரை வேலையை விட்டு தோற்றிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் பேர் சோட்டு. சோட்டு வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்குமே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர் ஐடி கம்பெனிலேருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு இருக்கவங்க 3 பேருமா சேர்ந்து சேட் பண்ணிக்கிட்டே வராங்க. வரவங்க ஒரே ஜங்ஷனில் மீட் பண்ணுறாங்க. ஆரிசு, கருபே, சோட்டு ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கருபே ஆரிசு கிட்ட சொல்றாரு, ஆரிசு இது உன்னோட லைஃப் இல்ல, நீ உன்னோட லைஃபை வாழு. ஆரிசு உடனே சோகமாயிடுறாரு. சோகமான ஆரிசு சந்தோஷப்படுத்துறதுக்காக தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு கருபே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கவங்க சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு போலீஸ் வர்றதுனால இவங்க பயந்து போய் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டதும் இவங்க போலீஸாக நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. இங்கேருந்தா நம்ம படத்தோட சுவாரஸ்யமான கதை ஆரம்பிக்குது. ஆரிசு மெதுவாக வெளியே வந்து பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லாததை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. அங்கே என்ன நடந்துச்சு எதுவுமே இவங்க 3 பேருக்கும் தெரியல. வெளியே வந்த 3 பேரும் இடத்த மெதுவாக சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்ததுல யாருமே தெரியல. கருபே அவர் வேலை செஞ்ச பாருக்கு போய் பார்க்குறாரு. சோட்டு அந்த ஊர் முழுக்க சுற்றி பார்க்குறாரு. ஆரிசு அந்த இடத்துல சுற்றி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துட்டே இருக்கும்போது நைட் ஆகிடுது. இவங்க 3 பேரும் நடுரோட்டில் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சோட்டு சொல்கிறாரு, இதுவும் நல்லா தான் இருக்குல்ல, வேலைக்கு போகாமல் இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். கருபை கேட்குறாரு, நீ என்ன லூஸா, இங்கே ஒரு பொண்ணுங்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆரிசு இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆமாம் சோட்டு சொல்கிற மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இவங்க பேசிட்டு விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு லைட் டிஸ்பிளே ஆகுது. அந்த லைட் டிஸ்பிளே ஆகும்போது சில டெக்ஸ்ட்டும் டிஸ்பிளே ஆகுது. என்னன்னா கேம் ஆரம்பிக்குது, நீங்கள் விளையாட தயாரா அப்படின்னு அந்த டிஸ்பிளேல ஷோ ஆகுது. அந்த சிட்டியே இருட்டாக இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. அதை பார்த்துட்டு இவங்க 3 பேர் போகிறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பில்டிங்கில் மட்டும் சுற்றி லைட்டிங் போட்ட மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க அந்த பில்டிங் உள்ள போகலான்னு நினைக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு BMW கார் நிற்கிது. அதை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போகும்போது மேலே போர்டில் கேம்னு போட்டிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏரோ மார்க் ஆடுது, ரைட் சைடில் போக சொல்கிற மாதிரி. அவங்க அதை நோக்கி போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ரைட் சைடில் ஒரு லெஃப்ட் இருக்குது. லெஃப்ட் கிட்ட ஃபோன்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. எதுக்காகனா அந்த கேமுக்காக. இவங்க கிட்ட போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்ததும் அந்த ஃபோனில் சுத்தமாக சிக்னலே இல்லை. சிக்னல் இல்லைன்னு பார்க்கும்போது அந்த ஃபோனில் கவுண்ட் டவுன் ஓடுது. 2 நிமிஷம் கவுண்ட் டவுன் கொடுத்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா உங்கள் கேமுக்கான டைமிங் வந்து 2 நிமிஷம். இப்போதைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆள் வந்து 3 பேர். அந்த 2 நிமிஷம் முடியறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பொண்ணு வரா. அவளோட பேர் சௌரோ ஷிபுகி. நம்ம ஷிபுகின்னு கூப்பிடுவோம். அந்த பொண்ணு கிட்ட வந்து சோட்டு பாக்கெட்டில் இருக்க ஐடென்டி கார்டை எடுத்து தூக்கி வெட்டே வச்சுறா. பார்த்தா அந்த ஐடென்டி கார்டு தீஞ்சி கீழே விழுது. அப்போதான் அந்த பொண்ணு சொல்கிறா, பார்டரை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கேமை முடிச்சாதான் வெளியே போக முடியும்னு. ஆரிசு கிட்ட போய் அதிர்ந்து போகிறாரு. அங்கே லேசர் டேப் இருக்கிறத பார்த்துட்டு. இவங்க எல்லாரும் ஷாக்கில் நின்றுருக்கும் போது 5ஆவதா ஒரு பொண்ணு உள்ள வரா. அவள் உள்ளே வந்ததும் அவள் கையில் ஷிபுக்கி ஃபோனை கொடுத்ததும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கேமில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. போட்டிக்கான பதிவு முடிந்தது. போட்டி இப்போ தொடங்கும். போட்டி லைவ் ஆர் டெத். டிஃபிகல்டிஸ் 3 கிளப்ஸ். போட்டிக்கான நிபந்தனை, கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் சரியான கதவை தேர்ந்தெடுக்கவும். போட்டிக்கான நிபந்தனை, கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் இந்த கட்டிடத்தை விட்டு வெளியேற வேண்டும் இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. சடனாக லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. இவங்க எல்லாம் மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏறி போனதும் ஒரு ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. சடனாக ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த அறைக்கான கால அவகாசம் 2 நிமிடம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதும் லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. அங்கே 2 டோர் இருக்கு.
ஒன்னு லைவ் இன்னொன்று டெத். சோட்டு சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஷிபுகி சொல்றாங்க லைவ் தான் ஆன்சர். எப்படி லைவ் தான் ஆன்சர்னா ஹாரிசு கேக்குறாரு. அப்போ ஷிபுகி லைவ் தான் ஆன்சரா இருக்கும், ஏன்னா பேர்ல லைவ் இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. ஸ்மோக் வந்துட்டே இருக்கும்போது பயத்துல அஞ்சாதான் வந்த பொண்ணு டோரை போய் திறக்கிறாங்க. திறக்கும் போது வானத்துல இருந்து லேசர் வந்து அவங்கள ஷூட் பண்ணிடுது. அவங்க இறந்துடுறாங்க. இறந்ததும் டெத் டோரை திறந்து இவங்க உள்ள போயிடுறாங்க. ஹாரிசு ஷிபு கிட்ட சண்டை போடுறாரு. நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, நீ இப்படி செல்ஃபிஷாக நடந்ததுனால ஒரு பொண்ணு உயிர் போயிருக்கு அப்படின்னு சண்டை போடுறாரு. அதுக்கு ஷிபுக்கி சொல்கிறாங்க, நான் இப்படி நடந்ததுனால தான் உயிர் போயிடுச்சு, நீங்கள் 3 பேரும் இந்த ரூமில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கருப்பி நடுவில் வந்து சண்டை போடுறாரு. நீ இப்படி நடந்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சு, நீ தான் இந்த டோரை திறக்கிற அப்படின்னு சண்டை போடுறாரு. நான் முடியாது அப்படின்னு இவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. இவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கருப்பே, நான் அந்த டோரை திறக்கிறேன், நீங்கள் தான் நெக்ஸ்ட் டோரை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இவர் லைவ் டோரை போய் திறக்கிறாரு. இவங்க அந்த டோரை திறந்ததும் லைவ் தான் ஆன்சர் தெரிஞ்சு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதும் கருப்பே ஹாரிசு கிட்ட சண்டை போடுறாரு. ஹாரிசு, நீ தான் கேம் விளையாடுவல்ல, உனக்கு கேம் பத்தி எல்லாம் தெரியல, நீ ஆன்சரை கண்டுபிடுறா அப்படின்னு சண்டை போடுறாரு. உடனே ஹாரிசு, நான் எப்படா கண்டுபிடிக்க முடியும், இந்த மாதிரி கேம் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுரா அப்படின்னு சண்டை போடுறாரு. இவர் மைண்ட் ஸ்டக் ஆகி போய் நிற்கும் போது ஹாரிசுக்கும் கருப்பேக்கும் சண்டை வந்துடுது. கருப்பே ஹாரிசுவை உயிர் பயத்துல மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்திடுறாரு. குத்துனதும் ஹாரிசுவை போய் கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்தவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. ஹாரிசு திடீர்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பில்டிங் உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு BMW கார் இருந்திருக்கும் ஃப்ரண்ட்ல. அதோட நம்பர் பிளேட்ல 523 இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டை யோசிச்சு பார்க்கும்போது அவர் ஆன்சர் டெத்துன்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்களாம் என்னன்னு கேட்கும்போது 10 செகண்ட் தான் இருக்கிறதுனால இவர் அந்த டெத்துன்ற டோர் வந்து உள்ள போயிடுறாரு. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அறைக்கான கால அவகாசம் 1 நிமிடம் 30 நொடிகள். இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது கருப்பே ஹாரிசு கிட்ட கேட்கிறாரு, இந்த ரூம்கான ஆன்சர் தெரியுமா ஹாரிசு அப்படின்னு கேட்கும்போது ஹாரிசு சொல்றாரு, நம்ம ஃப்ரண்ட்ல வரும்போது BMW 523 லென்த் 4 மீட்டர் 92 சென்டிமீட்டர். இந்த ரூம் 4 BMW காருக்கு சமம். அப்பனா இந்த ரூமோட லென்த் 20 அடி. எவகேஷன் கணக்குப்படி இந்த ரூமோட கார்னர் தான் லிஃப்ட் இருக்கு. அப்பனா இந்த ரூம் ஸ்கொயர் ஷேப். பில்டிங்கோட ஒரு சைடு நம்ம 20 மீட்டர் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இங்க இருக்க ரூம்ஸோட சைஸ் 6 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்ல ஒரு சைடுல 3 ரூம்ஸ் இருக்கு. ஹாரிசு பெண்ணு கேட்கிறாரு. அவர்கிட்ட இருக்க பேப்பர்ல சின்னதா ஒரு டயக்ராம் போடுறாரு. இந்த பில்டிங் ஸ்கொயர் ஷேப்னா அப்ப இங்க இருக்க எல்லா ரூம்ஸும் ஸ்கொயர் ஷேப்பா தான் இருக்கணும். அப்பனா மொத்தமா இங்க 9 ரூம்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரூமை கிராஸ் பண்ணி வரும்போது 5ஆவதா வந்த பொண்ணு இறந்தா. செகண்ட் ரூமை நம்ம கருப்பேவால கடந்து வந்தோம். தேர்ட் ரூமை BMW கார் வச்சு வந்தோம். அப்பனா ஆப்போசிட்ல இருக்க 2 ரூமுக்கு நம்ம போக கூடாது. நமக்கு ஆன்சர் டெத் அப்படின்னு ஹாரிசு கண்டுபிடிக்கிறாரு. டெத் டோரை திறந்து இவங்க உள்ள போறாங்க. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த அறைக்கான நேரம் 1 நிமிடம் 30 நொடிகள். ஹாரிசு போட்ட டயக்ராம் படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடைசி ரூம் வரைக்கும் வந்துடுறாங்க. இவங்க கடைசி ரூமுக்கு வந்ததும் ஹாரிசு உன்னை கவனிக்கிறாரு. அவர் போட்ட டயக்ராம் படி ரூம் அவர் ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும். ஆனா ரூம் 2ம் சைட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. ஹாரிசு பண்ண மிஸ்டேக்கை கவனிக்கிறாரு. அவர் இருக்க ரூம் பேக் சைடு லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க டோரை திறந்தோன்னா அது டெத் டோரை சூஸ் பண்ணும். கேமோட கிளியர் கண்டிஷன் நம்ம பில்டிங்கை விட்டு கொடுத்துருக்க டைம்குள்ளே வெளியே போய் ஆகணும். ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. பக்கத்து பில்டிங்கும் இந்த பில்டிங்கும் கனெக்ஷனே இல்லை. அப்புறம் ஏன் பேக் சைடில் டோர் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஹாரிசு எங்கே தப்பு பண்ணு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க கிராஸ் பண்ணி வந்த ரூமில் அந்த 5ஆவதா வந்த பொண்ணு இறந்துருப்பா. அந்த பொண்ணு இறந்த ரூமில் ஒரு டோருமே இருக்காது. அதை கவனிச்ச நம்ம ஹாரிசு அப்போ நம்ம இப்போ கடக்க போகிற டோருக்கு பின்னாடி இன்னொரு ரூம் இருக்கிறத கவனிக்கிறாரு. கவனிச்சவங்க லைவ் டோரை சூஸ் பண்ணி கடந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் ரூம்குள்ள இவங்க வரும்போது சோட்டுக்கு அடிபட்டுருது. அடிபட்டவருக்கு பெரிய காயமாயிடுது. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அறைக்கான கால அவகாசம் 10 நொடிகள். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து முடிச்சதும் ஷிபுக்கி லைவ் டோரை போய் சூஸ் பண்றாங்க. அப்ப ஹாரிசு சொல்றாரு, லைவ் ஆன்சர் இல்ல, டெத் தான் ஆன்சர்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் உடனே வேகமா வெளியே போறாங்க. வெளியே போறவங்க ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தவங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. வாழ்த்துக்கள், போட்டி முடிந்தது. கீழே இறங்கி வந்தவங்க மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது எதிரில் ஒரு டேபிள் தெரியுது. அந்த டேபிளுக்கு மேல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டு என்னன்னா அவங்களுக்கான விசா. திரும்ப இப்போ அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு இப்போ நாங்க விசா கொடுப்போம். இவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு முடிக்கும் போது அடிப்பட்ட நிலைமையில ஒருத்தர் எதிரில் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கேம் விளையாடாதீங்க, எவ்வளவு விளையாடினாலும் உங்களால அந்த கேமை கிளியர் பண்ண முடியாது, இன்னைக்கு என்னோட விசா முடியுது அப்படின்னு இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து ஒரு லேசர் வந்து இவர் ஷூட் பண்ணிடுது. இவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க ஃபோனில் விசாக்கான வேலிடிட்டி ஷோ ஆகுது. அப்போ ஷிபுக்கி சொல்கிறாங்க, இந்த கேமை நீங்கள் தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தாதான் உங்களால் உயிரோட இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஹாரிசு மேலே பார்க்குறாரு. ஃபுல்லாக லேசர் லைட்டு கீழே இறங்குறத கவனிக்கிறாரு. இவர் கவனிச்சுட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை பற்றி நாங்கள் செகண்ட் சீசனில் சொல்கிறோம். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது சீரீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சீரீஸோட செகண்ட் எபிசோடு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.